ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயிர்த்தெழுதலின் இந்த நல்ல நாளிலே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் இவ்வளவு நேரம் நம்ம தேவனை துதித்தோம், பாடினோம், தேவனை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை அன்பு தேவதாசர் மூலமாக கேட்கப் போகிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய தாசரை வரவேற்போம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி. சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? எதனால சந்தோஷம்? எதனால சந்தோஷமா இருக்கீங்க? சொல்லுங்க, எதனால சந்தோஷம்? வருஷந்தோறும் அடுத்தானே வருஷந்தோறும் கூப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது நம்ம உலகத்துக்கு. இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், அப்படி தானே? சிலவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இனி 8 மாதம் ஆகும் கிறிஸ்மஸ்க்கு, முடிஞ்சு பண்டிகை முடிஞ்சு. கிறிஸ்தவங்களுக்கு உள்ளது எத்தனை? கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர், உயிர்த்தெழுந்த பண்டிகை, அவ்வளோதான். இனி 8 மாதம் அப்படி தான் கிறிஸ்மஸ் வரும், அப்படி தானே? எல்லாருக்கும் என்ன சந்தோஷம் சொல்லுங்கள்? சீக்கிரம் முடிஞ்சிடப்பா அன்னைக்கு கூட்டம், இல்லைன்னா 11 12 மணி ஆகும். இது இப்போ கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும், அதுக்கு பிறகு ஏதாவது பார்த்துக்கலாம் நம்ம காரியத்தை, அப்படி தானே? பிள்ளைகளுக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையிலே இங்கேருந்து பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. நீங்கள் எல்லாம் உள்ளால் எப்படி இருக்கீங்களோ இல்லையா, நான் வெளிப்புறமாக சந்தோஷமாக இருக்கீங்க. ஹல்லேலூயா. இங்கே ஒரு மாற்றம் இல்லை, இந்த பக்கம் கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, மரணம் அவரை கட்டி வைக்க முடியாது. ஹல்லேலூயா. பாதாளம் அவரை மேற்கொள்ளாது. ஆமென். பாருங்கள், அவரை கொண்டு மரித்தவனை கொண்டு கல்லறைக்குள்ளே வச்சுட்டு போயிட்டாங்க. வச்சது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவர் அப்போவே வெளியே போயிட்டார். ஹல்லேலூயா. ஏசப்பா எப்போ உயிர்த்தெழுந்தார் சொல்லுங்கள்? எப்போ உயிர்த்தெழுந்தார்? அவரை மரணம் கட்டி வைக்க முடியாது. ஹல்லேலூயா. உள்ளே வச்சுட்டு போனாங்க, அவர் போயாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்கு முன்பாக எத்தனை பேர் உயிரோடு எழுப்பினாங்க தெரியுமா? ஏசப்பா உயிர் தந்தாரா? அதுக்கு முன்பாக எத்தனை பேர் உயிரோடு எழுப்பினாங்க? புரியல. பாஸ்டரா? லாசரு? சரி, ஆனால் பாஸ்டர் உயிரோடு. மொத்தம் எத்தனை பேர் உயிரோடு எழுப்பினாங்க சொல்லுங்க? பழைய ஏற்பாட்டில் எத்தனை பேர் எழுப்பினாங்க? சுனேமியால் மகன் சொல்லுங்க. அப்படி ஒரு சம்பவம் இருக்கா? எழுந்திருக்காங்க, அப்படி தானே? நான் ஏற்கனவே இருக்கா சொல்லி தந்தேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கான்னு வரல, உள்ளே இருக்கு. எத்தனை பேர் எழுப்புனாங்க? ஏசப்பாவுக்கு முன்னாடி எத்தனை பேர் உயிரோடு எழுப்புனாங்க? 5 4? ஒரு ஆள் 5 சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு டெய்லி இந்த உயிர்த்தெழுந்ததை பற்றி சொல்லிகிட்டே இருந்துக்கலாம், அப்போ தான் நமக்கு ஞாபகம் இருக்குது, அப்படி தானே? பழைய ஏற்பாட்டில் 3 பேர், புதிய ஏற்பாட்டில் 3 பேர், 6 பேர். 7வதாக உயிர்த்தெழுந்தது யார்? இயேசு. ஹல்லேலூயா. அந்த 6 பேரும் உயிர்த்தெழுந்து திருப்பி என்ன செஞ்சிட்டாங்க? மரித்தாங்க. இவர் மரிக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்த இயேசு இனி மரிப்பதில்லை, அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே ஒருக்கா இதை பற்றி உங்களுக்கு சொல்லி தந்தேன், உங்களுக்கு மறந்துட்டீங்க. சரி, பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4:30. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து
அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தமிழில் வாசிக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது சில இங்கிலீஷ் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் வெர்ஷனில் பாருங்கள், அழகாக இருக்கும், தெளிவாக இருக்கும். என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறதுல இந்த வசனத்தை சொல்லியிருக்கு, அப்போஸ்தலர்கள் சாட்சிகளாய் நின்றார்கள், அவர்கள் மேல் பலன் வல்லமையாய் இறங்கினது. ஹல்லேலூயா. அவர்கள் பலப்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் பலனை பெற்று கொண்டார்கள். ஹல்லேலூயா. எப்போ தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு சாட்சிகளாய் நின்றபோது. ஆமென். அவர் எப்பொழுது சாட்சிகளாய் நின்றார்களோ, எப்பொழுது சாட்சிகளாய் வாழ தொடங்கினார்களோ, அப்பொழுது வேதம் சொல்றது அவர்கள் பலனை பெற்று கொண்டார்கள். ஆமென். அவர்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் நின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி அவர்கள் பலன் அடைந்த போது அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பூரண கிருபை என்ன தெரியுமா? சம்பூர்ணமான குறைவில்லாத தேவ கிருபை தேவ பிள்ளைகள் மேலே இறங்கிற்று. ஹல்லேலூயா. இப்போ யாரெல்லாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நிற்பார்களோ அவர்கள் பலனடைவார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாட்சியாக வாழும்போது தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அன்றைக்கு இருந்த சூழ்நிலை மிகவும் மோசம். தேவ பிள்ளைகள் சீஷர்கள் நம்பி இருந்தது இயேசுவை. இயேசுவை என்ன செஞ்சிட்டாங்க? கொலை செய்து அடக்கம் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படி தானே? அவங்க நம்பி இருந்தது யார? இயேசுவை. அவரே கொலை செஞ்சிட்டாங்க. அப்புறம் இவங்க நம்பிக்கையெல்லாம் என்னாச்சு? மிகவும் பயந்து போய் மிகவும் வேதனையோடு இருந்த நேரத்தில் இயேசப்பா அவர்களுக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 40 நாட்கள் அவர்களுக்கு தரிசனமாகி அவர் பரத்துக்கு ஏறி போனார். அப்படி பரத்துக்கு ஏறி போகும்போது சொல்லிட்டு போனார், நான் திரும்பவும் வருவேன், உங்களை என்னோடு கூட அழைத்து கொண்டு போவேன். ஹல்லேலூயா. இது கேட்ட உடனே அவள்கிட்ட ஆண்டவர் ஒரு வாசனத்தை சொல்லி போகிறார். வாசிங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லி போகிறார் பாருங்க. அன்றியும் பாருங்க, அவர் 3ஆம் வசனத்தில் வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்துங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது. உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்னபோது அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ஹல்லேலூயா. அடுத்த 14ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு செபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் பலப்படுத்தப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அவர் மரித்தவுடனே சீஷர்கள் எல்லாம் சிதறி போனாங்க. சீஷர்கள்லாம் பயந்து ஓடி ஒளித்து கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல யாருக்கு தரிசனம் பண்ணார் சொல்லுங்க? முதல்ல இயேசு உயிர் தெழுந்த பின்பு யாருக்கு தரிசனமானார்? மகதலேனா மரியாளுக்கு, அப்படிதானே?
இப்போ நம்ம இங்கேருந்து நீங்கள் சொந்த ஊருக்கு, உங்கள் சொந்த ஊருக்கு, எல்லோரும் இந்த ஊருக்காரங்க தானோ, கல்யாணம் பண்ணி தானே கூப்பிட்டு வந்திருக்கு உங்களை எல்லாம், அப்படி தானே? வேறு ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க, அப்படி தானே? இப்போ உங்கள் சொந்த ஊருக்கு போகிறீங்கன்னு வைங்க, அங்கே போய் யாரை முதல்ல பார்ப்பீங்க? யார் முக்கியமோ, அப்படி தானே? ரொம்ப அவாய்ட் பண்ண முடியாதவங்க, வேண்டப்பட்டவங்க, முக்கியமானவங்கள முதல்ல பார்ப்போம். அல்லையா? சரி, நீங்கள் இப்போ நம்மெல்லாம் ஏசப்பா கூட இருக்கிறோன்னு வைங்க, இருந்த ஷீஷர்னு வைங்க, உண்மையாக சொல்லணும், சரியா? நம்மெல்லாம் ஏசப்பா கூட இருந்தோன்னு வைங்க, இருந்தோம். ஏசப்பா நம்ம கூட இருந்தவரை கொன்னுட்டாங்க, அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் உயிரோடு எழுந்துட்டார். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? யாருக்கு அவர் முதல்ல அவரை காட்டணும்னு நினைப்போம்? நம்ம சொல்லுங்கள், நமக்கு காட்டணும்னு நினைப்பீங்க. சரி, நானே அந்த நிர்மலை நினச்சிருப்பேன், முதல்ல அந்த பிலாத்துக்கு முன்னாடி போய் நெல் ஆண்டவரேன்னு சொல்லியிருப்பேன். அவர் தானே உங்களை நினச்சிட்டார். அவர் முதல்ல எனக்கு பார்க்கணும், அந்த அளவுக்கு நான் பரிசுத்தவான் இல்லை, உண்மைதானே? அல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் யார் உங்களை சிலுவையில் இறஞ்சாங்களோ அவர்கிட்ட போய் காட்டி கொடுன்னு சொல்லுவோம், அல்லையா? ஆனால் அவரு பாருங்க யாருக்கு தரிசனமாக இருக்காரு? மகதலேனா மரியாள். மார்க்கு 16:9 வாசிங்க. மார்க்கு 16:9. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அல்லேலூயா. பாருங்க எவ்வளோ கன்ஃபார்மாக சொல்றாரு, முதல் அப்படின்னா அது உறுதிப்படுத்தி சொல்றாரு. முதல்ல அவர் தரிசனமானது யாருக்கு? மரியாளுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பார்வையில், ஆண்டவருடைய காரியத்தில், அவருடைய வாழ்க்கையில் மரியாளுக்கு பயங்கர முக்கியத்துவம் கொடுத்தார். அல்லேலூயா. யாருக்கு? மகதலேனா மரியாளுக்கு. அப்போ மரியாள்கிட்ட ஏதோ தகுதி இருந்திருக்கு, அப்படி தானே? அல்லேலூயா, அப்படி தானே? அந்த தகுதி இருந்தபடியினால தான் ஆண்டவர் உயிர் தெழுந்த பின்பு முதல்ல மரியாளுக்கு தரிசனமானார். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நமக்கு ஆசை அப்படி தானே, இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. அந்த மரியாள்கிட்ட இருந்த தகுதி நம்மகிட்ட இருக்கும்னா ஆண்டவர் நமக்கு தரிசனமாவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மரியாளுக்கு என்ன தகுதி இருந்து சொல்லுங்க? பாதத்தை என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. கேட்கல. 10வது வசனத்தை வாசிங்க. அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தினார். மரியாளுக்கு இருந்த தகுதி என்ன? வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது பாருங்க. முதல்ல யாருக்கு தரிசனமானார்? மகதலேனா மரியாள். ஏன்னா அடுத்த வசனம் பாருங்க, அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை துரத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒரு பிசாசு பிடித்திருந்த ஸ்திரீ, மிகவும் மோசமான ஒரு கேரக்டர்ல இருந்த ஒரு ஸ்திரீ மரியாள். அல்லேலூயா. அவளை கல்லறிந்து கொலை செய்யணும்னு அவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் பார்த்து அவர்கிட்ட சொல்றாரு, அந்த ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாத இருக்கிறவன் முதல்ல என்ன செய்ய கடவன்? கல்லறிய கடவன். உடனே எல்லாரும் மனசாட்சியில் குத்தப்பட்டு நினைச்சிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, மரியாள் மட்டும்தாங்க நிற்கிறாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, உன் மேலே யாரும் கல்லறி இல்லையா? அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, நானும் உன்னை மரணத்துக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போய் இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. அவளுக்கிட்ட அதுக்கப்புறம் இருந்த அந்த 7 பிசாசையும் கர்த்தர் என்ன செய்தார்? துரத்தினார். அல்லேலூயா. அதை பார்த்து அந்த விடுதலையை அனுபவித்த மரியாள் இந்த ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க தொடங்கினாள். அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். நம்மெல்லாம் அப்படி இல்லை, அப்படி தானே? நம்மெல்லாம் பயங்கர பரிசுத்தவான்கள், அப்படி தானே? சொல்லுங்க. யாருக்கெல்லாம் அந்த ஆண்டவரை அது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அவர் பந்தி இருக்கிறாரு, இவன் என்ன செய்தா, விலையேறப்பட்ட அந்த பரிமளத்தை, ஏன் தெரியுமா, அந்த அன்பு, அவர் எனக்கு செய்ததை நான் மறக்க மாட்டேன். தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தினார், ஒன்னுக்கு உதவாத என்ன இந்த உலகம் என்னை கல்லறிந்து கொல்ல நின்னபோது இவர் என்னை உயிர்ப்பித்தார். அல்லையா? நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பது இந்த இயேசுடைய கிருபை. அவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோடு இருக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த இயேசு இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோடு இல்லை? அல்லேலூயா. மரியாள் இருந்த தகுதியை பார்த்தீங்களா? அவ இந்த ஆண்டவரை பார்க்கும் போதெல்லாம், இந்த ஆண்டவரை நினைக்கும் போதெல்லாம், இந்த ஆண்டவருடைய அன்பை அவள் நினைத்து 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 அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் மரித்து அவரை அடக்கம் பண்ண போது அதிகாலமே அதிக இருட்டோடே எழுந்தவ போறா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஸ்திரீ அங்கு காவலுக்கு நிற்கிறவர்கள்லாம் ரோம சேவர்கள், மிகவும் கொடூரமானவர்கள், பொல்லாதவர்கள். யாரா இருந்தபோது அவளுக்கு பயம் இல்லை. அவளுக்கு என்ன தெரியுமா ஆசை? என் நேசரை பார்க்க வேணும், என்னை உயிர்ப்பித்தவரை நாம் பார்க்க வேணும், இன்னைக்கு நான் உயிரோடு இருக்க காரணமா இருந்தவரை நாம் பார்க்கணும்னு பயங்கர வாஞ்சை இருந்தது மரியாளுக்குள்ள. எத்தனை பேருக்கிட்ட அந்த வாஞ்சை இருக்குது? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு அவரை பார்க்கணும்னு? நம்ம மரியாளுக்கு என்ன தெரியுமா, என்ன விடுதலை ஆக்கினார், என்கிட்ட அந்த பிசாசை துரத்தினார், என்னை யாரும் ஏற்றுக்கல, அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். இங்கே யாராவது அப்படி இருக்கீங்களா? ஆண்டவர் என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளல, நான் பாவி, நான் உங்களுடைய சமூகத்தில் வரவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு அவரை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நொந்து போய் வெட்கப்பட்டு கேவலப்பட்டு இனி வாழ்க்கையே இல்லை ஆண்டவரை நினைக்கிறவங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். மரியாளுடைய வாழ்க்கை வெட்கப்பட்டிருந்தது, அவமானப்பட்டிருந்தா, பாடுகள் நிறைந்திருந்தது, பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டு இருந்தா, அவளை விடுதலையாக்கி அந்த எண்ணத்தை அவ வரவாமல் ஆண்டவரை நேசித்தபடினால முதல் கர்த்தர் மரியாளுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை தரிசிக்க என்ன தகுதி வேணும்? நான் பாவி ஆண்டவர், ஹல்லேலூயா, நான் ஒன்றுக்குமே உதவாதவன். ஹல்லேலூயா. என்ன வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நீதிமான்களை அல்ல. சொல்லுங்க, யார யார சொல்லுங்க சத்தமா. நீதிமான அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அல்லையா? அங்க இருந்த எல்லாரும் தங்களை நீதிமான்களாக காண்பித்தார்கள். ஆமென். சீஷர்கள், அவர் கூட உயிரை கொடுப்பேன்னு சொன்ன சீஷர்களும் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் மரியாள் எதற்கும் பயப்படல. காரணம், ஆண்டவருடைய அன்பை அதிகமாக ருசித்தவள். அவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லையா? அப்போ உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா தகுதி? ஒருவேளை நம்மளை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இவ பெரிய உத்தமி, இவனை தெரியாதா? அதுதாங்க நம்ம தகுதி. அல்லையா? உலகம் சொல்லும் இவன் தகுதி இல்லை, ஆண்டவர் சொல்லுவார் நீங்க தான் தகுதி. அல்லையா? நீங்களும் நானும் கூட அன்னைக்கு இருந்தா சொல்லிருப்போம், ஆண்டவர் போய் பிலாத்துக்கு முன்ன நிக்கணும், இல்ல காய்பாக்கு முன்ன, இல்ல ஆண்டவர் எங்க தெரியுமா நின்னார்? மரியாளுக்கு முன்பாக. அல்லையா? நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய தேவன் அவர் பெரியவர். அல்லேலூயா. அவருக்கு கல்லறைக்கு போகாமலே இருந்திருக்க முடியும், அவர் மரிக்காமல் இருந்திருக்க முடியும். ஆனாலும் அவர் மரித்தார். ஏன் தெரியுமா? வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாய், ஆண்டவருக்கு தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படியாய் அவர் இந்த பூமியில வந்து நமக்காய் மரித்தார், உயிர்த்தார். உயிர்த்தெழுந்த இயேசு முதலாய் மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை தரிசிக்கணும்னா ஒரே தகுதி, நம்ம ஒன்றை மறந்து போகக்கூடாது, நான் பாவி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் பாவிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள வந்துட்டால, பாவிகளுக்கு தம்மை வெளிப்படுத்துகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா.
இன்றைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ரெண்டாவது யாருக்கு தம்மை வெளிப்படுத்தினா வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:3-5 நினைக்கிறேன், வாசிங்க. கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமான. கேபானா யாரு சொல்லுங்க? பேதுரு. ஹல்லேலூயா. பாருங்க, முதல்ல யாருக்கு வெளிப்படுத்தினார்? பாவியான ஒரு ஸ்திரீக்கு, வெறுத்து ஒடுக்கப்பட்ட, புறந்தள்ளி கொலை செய்ய எத்தனை தந்த ஒரு ஸ்திரீக்கு தன்னை வெளிப்படுத்த. ரெண்டாவது யாருக்கு வெளிப்பட்டிருக்காரு? பேதுருவுக்கும் பின்பு 12. பேதுரு யாரு? இயேசுவின் சீஷர். எப்படிப்பட்ட சீஷர்? எப்படிப்பட்ட சீஷர்? அன்பான சீஷனா. அல்லேலூயா. மறுதலித்தவன். அல்லேலூயா. எத்தனை மறுதலிச்சான்? நம்மெல்லாம் எத்தனை மறுதலிச்சிருக்கோம்? தகுதி, இதெல்லாம் தகுதி, ஆண்டவரை தரிசிக்க உள்ள தகுதி. எத்தனை மறுதலிச்சான் சொல்லுங்க? 3. நம்ம எத்தனை? நம்ம டெய்லி 30 அது குறைஞ்சது இல்லையா? அல்லேலூயா. பாருங்க, 3 தடவை மறுதலிச்சான். அவன் மறுதலிச்சது சாதாரணமாக இல்லை, ஏற்கனவே அவர் சொல்லிட்டார், நீ இன்னைக்கு என்ன மறுதலிப்பா. இவன் என்ன சொல்கிறான்? ஆக வேண்டிய வந்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னான். நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமை வந்து, ஆண்டவரே இனி நான் அவ்வளோதான், இனி எனக்கு இயேசு தான், இனி நான் இயேசு கூட தான் இருப்பேன், என்ன ஒன்றும் செய்ய முடியாது. கீழே இறங்கினா போதும், எங்கே இந்த மாடியிலேருந்து கீழே இறங்கி போனாலே போதும், அப்போவே நம்ம மறுதலிக்கிறது தொடங்கிடுவோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, கீழே இறங்கி போகும்போது அடுத்தவங்கள பார்ப்போம். நம்ம இங்கே இருக்கும்போது எல்லோரும் நேரம் முன்னாடி பார்த்துருவீங்க, இயேசுவை பார்த்துருவீங்க, அதனால மறுதலிக்க மாட்டீங்க. கீழே இறங்கி போனால் அடுத்த அண்ணா வரா, இவன் வாரா, அவன் வாரா, எல்லாம் அவங்க கண்ணுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. புரியுது அவங்களுக்கு? அங்கேருந்து தொடங்குற மறுதலிப்பு. ஹல்லேலூயா. பாருங்க, 3 தடவை மறுதலிப்பான்னு சொல்லியும் மறுதலிச்சான். எப்படி மறுதலிச்சான்? எனக்கு அவரை தெரியும், கூட இருந்து சாப்பிட்டு உறங்கி எழும்பி நடந்து, அவருக்கு வீட்டில் தான் இவர் தங்கியிருந்தார். யாருக்கு வீட்டில்? பேதுருக்கு வீட்டில் தான் இயேசுப்பா தங்கியே இருந்தார். அப்படிப்பட்டவரை அவரை மறுதலிச்சான். கடைசி 3ஆவது அந்த ஸ்திரீ சொல்ல, இல்லை 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 இல்லை, நான் பார்த்தேன், நீ அவரு கூட தான் இருந்தேன். என்னதுனா சபிக்கவும் சத்தியம் பண்ணும். எப்படி சபிச்சிருப்பான்னு சொல்லுங்க? எப்படி சபிச்சிருப்பாங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அப்படி தானே? சபிக்கிறது எப்படி? உருப்பட மாட்டான், அவன் பயங்கர மோசம், அவன் இருக்குச்சுன்னு சொன்னான், அவன் தான் தேவன் சொன்னான், எனக்கு தெரியும் அவன் மோசம், அப்படி தானே சபிக்கிறது? அவன் இது வேணும், அவன் இது இல்லை, இதுக்கு மேலே வேணும், அப்படியெல்லாம் சபித்தான். யாரு? பேதுரு. ஹல்லேலூயா. சரி, சபிச்சான். அதுக்கப்புறம் கோழியை பார்த்தா அவனு சாப்பிடக்கூட மனசு வராது, அப்படி தானே? கோழி கூவக்கும் முன்ன. அதுக்கப்புறம் பேதுரு சிக்கன் சாப்பிட்ருக்கவே மாட்டார், பார்க்க செயலில் அவருக்கு ஞாபகம் வந்துடும். பாருங்க, 3 தடவை மறுதலிச்சான். ஆனாலும் அவர் என்ன செய்தார்? அவனை பார்க்குறாரு அங்கேருந்து சிலுவையிலேருந்து. சொன்னனடா, நீ என்ன மறுதலிப்பான்னு சொன்னனே, கேட்டியா? வெக்கப்படுத்திட்டியே, கேவலப்படுத்திட்டியேன்னு சொல்கிறாரு. ஒன்றா ஆடுற, ஆமாண்டவரே நான் உங்களை துக்கப்படுத்திட்டேன். அப்படி யாருக்காவது தோணுதா? யாருக்காவது எண்ணம் இருக்கா? எத்தனை இடங்க மறுதலிக்கிறோம்? ஏன் தெரியுமா? பேதுருக்கு இந்த கிருபை கிடச்சிது. அவன் உணர்ந்தான், ஒத்துக்கிட்டான், நான் மறுதலிச்சான்னு. நமக்கு என்ன தெரியுமா? நம்ம உணர்றோம், ஆனால் என்ன செய்யலை, ஒரு மாற்றம் இல்லையே. 2026 வருஷமாக இதை தானே கொண்டாடிட்டு இருக்கிறோம். எதை? உயிர்த்தெழுந்த இயேசுவை வருஷந்தோறும் சொல்கிறோம். காலையில் 5 மணிக்கு பவனியெல்லாம் போகிறாங்க, 4 மணிக்கு பவனியெல்லாம் போகிறாங்க. மாற்றம் இல்லையே. பெந்தைகோஸ்தேன்னு சொல்லிட்டு மாற்றம் இல்லையே. சபைக்குள்ளே இருந்து மாற்றம் இல்லையே. நீ மாறாத வரல எத்தனை உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவரே சொல்லிட்டார், உன் பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டார். வாசிச்சு பாருங்க. ஆமாம், 5:21 வேண்டாம், இப்போ வாசிக்க, வீட்டில் போய் வாசிங்க. அவர் என்ன சொன்னார்? என்ன தேடுங்க அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லையா? உன் பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஏன் தெரியுமா? மாற்றம் இல்லாத, கிரியை இல்லாத. அல்லையா?
விசுவாசிக்கிறீங்களா இயேசு உயிர்த்தெழுந்தார்னு? ஆனால் இன்னும் நமக்கு வருஷம் தெரிஞ்சிடும், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். அடுத்தானே அல்லையா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்ம விசுவாசிக்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, யாக்கோபு 2:19, பிசாசுகள் நடுங்கி விசுவாசித்து நடுங்கி கீழ்ப்படுகின்றன. பிசாசுகள் பாருங்க, விசுவாசித்து நடுங்கி கீழ்ப்படியுது. அல்லேலூயா. நம்ம அப்படி எப்படி ஆண்டவர் சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்துடா, நீங்க ஆமாண்டவர். பிசாசுகளும் என்ன செய்தான்? வாசிங்க வாசிங்க. அப்படி செய்கிறது நல்லது. ஆண்டவர் சொல்ல என்ன பாருங்க, விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. அடுத்த வசனம் வாசிங்க, வாசிங்க, மேல இருந்து வாசிங்க. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அல்லேலூயா. நம்ம விசுவாசம் மட்டும்தான் நமக்கு உண்டு, என்ன இல்லை, நடுக்கெல்லாம் கிடையாது நமக்கு. அது விசுவாசிக்கு நடுங்கும் செய்யுது. பாருங்க, 3 தடவை மறுதளித்துட்டு அதுக்கப்புறம் அவரு பார்த்தா, இவர் பார்த்தா, அவனும் பார்த்து அழுதான், ஒத்துக்கிட்டாச்சு. சரி வானு சேர்த்துக்கிட்டார். அதுக்கப்புறம் மறுதளிச்சானா? நீங்க பைபிள் படிக்கிறது இல்லை அப்படிதானா? அதுக்கப்புறம் பின்மாறி போனானா இல்லையா? பின்மாறி போனா. பாருங்க, ஏன் பின்மாறி போனா? போன ஞாயிற்றுக்கிழமை வந்தார், இந்த ஞாயிற்றுக்கிழமையும் வந்தார். அடுத்து ஒரு 2-3 வாரம் ஆளே காணல. இவர் இன்னி வருவார், நம்ம கூட இருப்பார்னு நினச்சா ஆளை காணல. அந்த எல்லாரும் கூட்டிட்டு சொல்கிறான், நான் எங்கே போகிறேன்? மீன் பிடிக்க போகிறேன். எத்தனை தடவை பாருங்க சொல்ல, நான் இனி எங்கே போகிறேன்? இந்த ஆளை நம்பி பிரயோஜனம் இல்லை. வருவார்னு பார்த்தா காணல. இல்லையா? நடக்குன்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. எத்தனை வாரம் சர்ச்சுக்கு போயாச்சு, ஒரு பிரயோஜனம் இல்லை. இருக்காரோ இல்லையோ, இருந்தா ஏன் எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கு? அல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது? நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சு பின்ன எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க. அல்லேலூயா. பாருங்க, அவனை பாருங்க, மறுதளிக்கிறான், திருப்பி ஆண்டவர் சேர்த்துக்கொள்றார். நம்மளை மாதிரி மறுதளிக்கிறோம், திருப்பியும் சேர்த்துக்கொள்றாரு, திருப்பி மறுதளிக்கிறோம், திருப்பி பின்மாறி போயிட்டான். என்ன சொல்றான்? நான் எங்க போறேன்? மீன் பிடிக்க போறேன். அல்லேலூயா. மீன் பிடிக்க போன விட்டாரா? திருப்பி வந்தார். அல்லேலூயா. திருப்பி வந்து சேர்த்துக்கொண்டா. இங்க அடிக்கடி மறுதளிக்கவங்க யாரா இருக்கீங்களா? சொல்லுங்க. அடிக்கடி பின்மாறி போனவங்க இருக்கீங்களா? உங்களை தேடிதான் இயேசு வர போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, பேதுரு மறுதளிக்கிறான், பின்மாறி போறான். கர்த்தர் உடலை அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, திடீர்னு அவங்க எல்லாம் கூட்டிட்டு இடத்துல வந்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். அடுத்து யாருக்கு காட்டினார்? அப்ப அங்க யாரு இல்லை? தோமா இல்லை. தோமா எங்க போயிட்டாரு? தோமா எங்க போனாரு? இந்தியாவுக்கு வந்துட்டாரு. அது கடையில் அப்படிதானே. தோமா எங்கே திரும்ப அவர் ஜாலியாக வெளியே சுற்றி பார்க்க போகிறார். ஏன்னா தோமா வந்து பயங்கர தைரியம் சார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஒருக்கா எரிசப்பாவை எருசலேமில் கல்லறிஞ்சு கொல்ல போனாங்க. அப்போ அங்கேருந்து தப்பி வந்துட்டாங்க. 2வது லாசர் அங்கே மறிச்சு போனாருன்னு சொல்லி ஆண்டவரை போவான். ஒருத்தன் சொல்கிறான், இப்போ தான் உம்மளை அங்கே கல்லறிஞ்சு எறிய கொல்ல பார்த்தேன், திருப்பி அங்கே எருசலேமுக்கு போகலான்னு சொல்கிறீரேன்னு சொல்கிறேன். உடனே தோமா என்ன தெரியுமா சொன்னான்? அவரோடு கூட மரிப்பதாக இருந்தாலும் மரிப்போம், வாங்க போவோம். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தைரியசாலி. இப்போ பாருங்க, ஏசப்பாவை கொலை பண்ணிட்டாங்க. சீஷர்கள் எல்லாம் பயந்து ஒரு ரூமுக்குள்ளே ஒளிச்சு இருக்காங்க. தோமா மட்டும் வெளியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறார். எவ்வளோ தைரியசாலி பாருங்க. அல்லேலூயா. உள்ளே வந்து திடீர்னு வெளியே சுற்றி வர்றாரு. எல்லாரும் சொல்கிறாங்க, டேய் நாங்கள் இயேசுவை பார்த்தோம். அல்லேலூயா. ஒன்று அவர் என்ன சொன்னார்? நான் என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். ஏன் சொன்னது யாரு? பேதுரு. பேதுரு எப்படி ஆளுன்னு அவருக்கு தெரியும். இவன் கள்ளன் அடுத்தானே 3 தடவை ஏற்கனவே மறுதளிச்சான். இவன் சொல்கிறான் அவர் எழுப்பினார்னு நம்புவாடா? அல்லேலூயா.
நம்ம சொல்லுங்களா, அடுத்தவங்க நம்புவாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, நம்புவாங்களா? எப்போ தெரியுமா நம்புவாங்க? ஆண்டோட பிள்ளையா இருந்து சொன்ன நம்புவாங்க. இல்லையா? சும்மா சும்மா மறுதளிச்சுட்டு போய் பார்த்ததை உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இல்லையா? பாருங்க, இவன் பேதுரு சொல்றாரு, நாங்கள் பார்த்தோண்டா. நான் நம்பவே மாட்டேன். அப்படி நான் நம்பினா என்ன செய்யணும்? அந்த காயத்துல எல்லாம் என் கையை போட்டு பார்த்தா தான் நம்புவேன். இல்லையா? ஏன் இப்படி சொன்னார்? இதே நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லி வந்திருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஏன் சொன்னார்? அதுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஏசப்பா சொன்னார். ஒரு வாரத்துக்கு, அவர் மரிக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னார், இதோ கிறிஸ்து இங்கே என்றும் இதோ கிறிஸ்து அங்கே என்றும் சொல்லுவாங்க. சொன்னால் என்ன செய்கிறாங்க? நம்பாதீங்க, அவங்களுக்கு பின்னால் ஓடி போகவும் செய்யாதிருங்க. ஏன்னா கூடுமானவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஒரே ஆள் தோமா மட்டும்தான். இல்லையா? அது சொல்கிறேன், நான் நம்ப மாட்டேன். நான் நம்பணுன்னா என் கையினாலும் என் கண்கள்னாலும் பார்த்தா தான் நம்புவேன். இல்லையா? உடனே ஆண்டவர் வந்து தோமாவுக்கு முன்னாடி நிற்கிறார். தோமாவே உன்னை வந்து அவன் என்ன சொன்னான் பாருங்க, ஆண்டவரே, வாசிங்க அதை, மத்தேயு 24 எங்க இருக்கு பாருங்க. தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. உடனே பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யூதர்களுக்கு உள்ள 2 பேர் தான் அறிக்கையிட்டாங்க. முதல்ல பேதுரு சொன்னார், என்ன சொன்னார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. 2வது அறிக்கையிட்டார் தெரியுமா? தோமா, என் ஆண்டவனே என் தேவனே. முதல்ல இயேசுவை தேவன் என்று அறிக்கை செய்தது இந்த தோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அடுத்த 2 பேருக்கு வெளிப்படுத்தினார். யாருக்கு சொல்லுங்க? யாரு? எம்மாவூர் சீஷர்களுக்கு. இந்த எம்மாவூர் சீஷர்கள் வந்து இந்த 12 பேர்ல 2 இல்லை வேற 2? சொல்லுங்க. எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் போனாங்க, அப்படி தானே? அவங்க இந்த 12 பேர்லேருந்து 2 பேரா இல்லை வேறையா? வேற. ஷுவர், வேற தானே? இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். எம்மாவூர்னா என்ன ஊர்? அங்கே கரெக்ட், சுடு தண்ணி. அங்கே சுடு தண்ணி உள்ள இடம், சுடு தண்ணி ஊற்றுவார இடம். இவனுங்க 1வது குளிர் சமயம், 2வது என்ன தெரியுமா? வெளியே ஏசப்பாக்கு ஆளுன்னு சொன்னாலே அடி. பயந்து எங்கே போகிறாங்க? எம்மாவூருக்கு போயிட்டாங்க. சீஷர்லாம் எங்கே இருக்காங்க? எங்கே இருக்காங்க? எருசலேமில். சீஷர்லாம் எருசலேமில் இருக்காங்க. இவனும் பயந்து போனால் எங்கே போயிருக்கணும்? சீஷர்கிட்ட போயிருக்கணும், அப்படி தானே? நம்ம இப்போ பயந்து போனால் தனியாக போக விரும்புவோமா, சேர்ந்து இருக்க விரும்புவோமா? சேர்ந்து இருக்க விரும்புவோம், அப்படி தானே? உண்மையிலே பயந்துருந்தான்னா எங்கே போயிருக்கணும்? சீஷர்கிட்ட போயிருக்கணும். இவனும் பயந்தது ஒன்று, பார்க்கறேன் கொஞ்ச நாள் போய் ஜாலியாக இருப்போம், சும்மா 3 வருஷம் இவரோட ஊழியம்னு சுற்றியாச்சு. இப்போ கடைசி அவரை நம்பி அவரையும் கொல்லப்பினேன். இப்போ நம்ம போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வரணும். எங்கே போகிறாங்க? சுடு தண்ணியில் குளிக்க போகிறானுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகும்போது தான் ஆண்டவர் அவங்க கூட வந்து தம்மை வெளிப்ப. வாசிங்க அதை, எங்கே இருக்குன்னு தெரியாதா? யோவான் 20 வாசிங்க. யோவான் இல்லை அதில் இல்லை, லூக்கா 24:13-29 நினைக்கிறேன். பாருங்க, இங்கே தானே இருக்கு. 7
7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இங்க எதுக்கு இந்த 2 சீஷர்கள் ஆண்டவர் தேடி போனாரு? அவரை அறிந்தும் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்த 2 பேருடைய கண்களை திறக்கும்படி ஆண்டவர் போனார். அல்லையா? இன்னைக்கு அநேகர் நாம் எப்படி தெரியுமா, ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆனால் இன்னும் கண்கள் குருடாகி போன குருடரை போல இருக்கிறோம். அல்லையா? அல்லையா? அந்த 2 சீஷர்களும் ஆண்டவரோடு கூட இருந்தவங்க, எல்லா அற்புத அடையாளங்களையும் எல்லாம் பார்த்தவங்க. ஆனால் பாருங்க, இப்போ ஆண்டவர் மரித்து போனார், உயிர்த்தார் என்று கேள்விப்பட்ட பிறகும் அவங்க எங்கே போகிறாங்க? அவங்களுடைய சொந்த காரியத்துக்காய், சொந்த சுகத்துக்காய், அவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்காய் அங்கேருந்து போகிறாங்க. அவர்கள் கண்கள் குருடாகி போனவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் தேவனை அறிந்த பின்பு, தேவனை ஏற்றுக்கொண்ட பின்பு, தேவனை பார்த்த பின்பு இன்னும் தங்களுடைய சொந்த காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்காங்களோ அவர்கள் எல்லாம் கண் குருடாகி போனவர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த 2 பேருடைய கண்களையும் ஆண்டவர் திறந்தார். கடைசி அது வாசிங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது? 24வது வசனத்தை வாசிங்க, 29 வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து எரியவில்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே பிரகாசிக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே கண் திறக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே இயேசுவை அறிந்தவர்கள், ஏற்கனவே இயேசு கிறிஸ்துடைய மகிமையினால் நிறையப்பட்டவர்கள், இப்போ அவரை மறந்து போன போது அவருடைய கண்களை திறந்து அவருடைய இருதயங்களையும் ஆண்டவர் கொழுந்து விட்டு எரிய பண்ணினார். அல்லேலூயா. ஒருவேளை இங்கே நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்போம் என்றால் இன்றைக்கு நம்முடைய கண்களையும் கர்த்தர் திறப்பார், நம்முடைய இருதயங்களையும் அவர் கொழுந்து விட்டு எரிய செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவரை ஏற்றுக்கொண்ட பின்பு, அவரை கண்ட பின்பு, அவரை அறிந்த பின்பு நீங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் அவர் உங்களை திருப்பி கொண்டு வரவே வருவார். ஹல்லேலூயா. குருடான உங்கள் கண்களை திறப்பா, பாலடைந்த உங்கள் இருதயங்களை அவர் திரும்ப அவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை விட்டு தூரம் போகிற இருதயம் இன்னைக்கே நம்மளை விட்டு மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் பிறகு பாருங்க, கடைசியாக யாருக்கு பண்ணார்? சில அவருடைய சீஷர்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல நின்று அங்கேருந்து பரத்துக்கு ஏறி போகிறார். ஹல்லேலூயா. இப்படி 40 நாட்கள் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்திட்டு போகும்போது சொல்கிறார், நீங்கள் தைரியமாக இருங்க, நான் உங்கள் மேலே வருவேன். ஹல்லேலூயா. நான் போகிறது உங்களுக்கு நல்லது, நான் போனால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஆமென். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். உங்களை பலனடை செய்வார், உங்களை சாட்சிகளாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்றது, உயிர் தெழுந்தில் பலமாய் ரூபிக்கப்பட்ட மனுஷகுமாரன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ரோமர் 4:25 நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீதிமானாய் மாறி இருக்கிறோம்? நீதிமான என்ன தெரியுங்களா? என்ன சொல்லுங்க? நீதிமான என்ன? சரியான தேவனோடு உள்ள உறவு. ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாரும் அந்த உறவுலேருந்து திரும்பி போனவங்க, பின்மாறி போனவங்க, தூரம் போனவங்க. திரும்பவும் அந்த உறவுக்குள்ளே வந்தபோது,
திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய நாமத்தில் ஒருமனப்பட்டு கூடி வந்து அவருடைய வார்த்தைக்காய் காத்திருந்த போது அவர்கள் அத்தனை பேரும் சாட்சிகளாய் நின்னபோது பலனடைந்து சாட்சிகளாய் மாறினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க போறாங்க, அவர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்தார். ஆமென். ஒரு முடவன், நடக்க முடியாதவன் தேவாலயத்துக்கு முன்பாக இருந்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறான். பேதுரும் யோவானும் போறாங்க. அவனை பார்த்து கேட்க, அவங்க என்ன சொன்னாங்க? பொல்லியும் பொண்ணும் எங்களிடத்துல இல்ல, எங்களிடத்துல உள்ளதை உனக்கு தருகிறோம், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல எழும்பி நட என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அவர் சொன்ன அந்த அற்புதத்தின் மூலம் கிட்டத்தட்ட 3000 பேர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எப்போ தெரியுமா? அவங்கெல்லாம் சொல்றாங்க, நீ எப்படி இவனை குணமாக்கலாம், எப்படி அந்த இயேசுவை பற்றி பேசலாம், அவர் உயிர் தெழுந்ததை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை எச்சரித்த. வாசிங்க அந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4 எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, நடந்த சங்கதிகளை குறித்து 19 வாசிங்க. 4:19 வாசிங்க. பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம். 18 வாசிங்க. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாயிருந்தான். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவரிடத்தில் வந்து பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அடுத்த வசனம் வாசிங்க, சத்தமா வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். 31 வசனம் வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. இப்ப இரண்டாவது தடவையா அவர்கள் கூடியிருந்த போது, ஜெபம் பண்ண போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் திரும்பவும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகள் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது அவர்கள் தேவனை குறித்து சாட்சிகளாய் நின்றார்களோ, எப்பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு அவர்களுக்குள்ள வித்தியாசம் இல்லாம ஒருமனப்பட்டு கூடியிருந்து கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருந்து ஜெபம் பண்ணினார்களோ, அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தரிசிக்கப்பட்டது உண்மை என்றால், உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிப்பது உண்மை என்றால், நமக்குள்ள ஒரு மனமும் ஒற்றுமையும் தேவனுக்கு பயப்படுற பயமும் கூடியிருந்து நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம் என்றால் நம்முடைய இடம் அசையும். ஹல்லேலூயா. நம்முடைய இந்த மயிலோடு ஊர்ல ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய சீஷர்களை கொண்டு அவர் பலமாய் விளங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க எல்லாரும் அவங்களுக்கு விரோதமாய் கொலை செய்ய வந்தாங்க. ஆனா அவங்களால செய்ய முடியல. சுகமாக்கப்பட்ட மனுஷன் அவளுக்கு முன்பாக நின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆண்டவரை தரிசிக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நமக்குள்ள ஒரு மனம் இருக்கு சொல்லுங்க? எத்தனை பேர் நமக்குள்ள அந்த ஒரு மன ஒற்றுமை இருக்கு சொல்லுங்க? வேதம் சொல்லி பாருங்க. அவங்க ஒரு மனப்பட்டு
ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை தரிசித்த பிள்ளைகள், ஆமென். தேவனை அறிந்த பிள்ளைகள். அதான் தாவீது கேட்டார், ஆண்டவரே மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகலச் செய்யும். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற இந்த மாறுபாடான இருதயங்கள், மாறுபாடான எண்ணங்கள், மாறுபாடான சிந்தனைகள், மாறுபாடான செயல்கள் நம்மளை விட்டு மாற வேண்டும். ஹல்லேலூயா. மாறி நாமும் ஒரே இருதயமும் ஒரே மனமுமா இருந்து இந்த இடத்துல கூடி செபித்தோம் என்றால் இந்த இடத்திலும் அவர் நம்மை கொண்டு பலமாய் சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த இடத்திலும் கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய கல்விமான்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் இந்த இயேசுவை காண முடியல. அவர் ஒதுக்கப்பட்டு ஒன்றுக்கு உதாத நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ சேவனம், அவரை பெற்றவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பாக்கியவான் யார் தெரியுமா? யாரு கூட இயேசு இருக்கிறாரோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இயேசு இருப்பார்டா, நம்மை போல பாக்கியவான்கள் யாருமே இல்லைங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள நிகழ்ச்சிகளோ பண்டிகைகளோ நமக்கு சொல்ல வேண்டாம், இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறனால இனி நம்ம யாருக்கும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நம்மை காண்கிறவர்கள் அவரை கண்டு கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஒருவேளை ஆண்டவரே எனக்கு தகுதி இல்லை, எனக்கு பேச தெரியல, நான் ஒதுக்கப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன், நான் அவமானப்பட்டவன் நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை தேடிதான் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த ஆண்டவரை தரிசிக்க விரும்புறீங்க? அப்படியே எழும்பி நின்று கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பார்க்கணும்னு சொல்லுங்க. ஹோரா சாந்தா ராக்கா பாலாவா. எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஓ, உயிர்த்தெழுதலை குறித்து அவருடைய அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சிகளாய் விளங்கினபடியினால பூரண கிருபை உண்டாயிடுச்சு. தேவ பிள்ளைகளை, நீங்களும் நாளும் சாட்சிகளாய் மாறும்போது, ஓ ரீமா ஷக்கரா தூரியான் தரா மாலாவா, ஓ நீங்களும் நானும் உயிருள்ள சாட்சிகளாய் மாறும்போது, உயிருள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்போது, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்போது, நடக்கும்போது, நம்மளை கொண்டு தேவன் அவருடைய வல்லமையை ஊற்றி பெரிய காரியங்களை செய்து நமக்கு பூரண கிருபை அளிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை உங்களுக்கு கடந்து வரும்போது உங்களுடைய கண்ணீர் மறையும், உங்கள் கவலைகள் மறையும், உங்க வேதனைகள் மாறும். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள்ல உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை வெளிப்படும். அவர் உங்க வாழ்க்கையில எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலாக அற்புத அடையாளங்களை செய்வார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நமக்கா உயிரோடு எழும்பின இயேசு இன்றைக்கு நம்மோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரஷந்தரா கபலவா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அந்த மகிமையின் வல்லமையை கர்த்தர் உங்கள் மீது ஊற்றி கொண்டிருக்கிறார். சீசர்கள் தேவனை மறுதலித்த போதிலும், அநேகர் பின்மாறி போன போதிலும், மறுபடி அவர்களை தேடி வந்து அவர்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி அவர்களை மகிமையாய் மாற்றி அவர்களை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்த தேவன். அவர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். தேவ பிள்ளை, நீ ஒருவேளை பலகீனப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீ பின்மாற்றத்தில் இருக்கலாம், ஒருவேளை தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம். எதற்கு இயேசு, இனி எதற்காக, எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழலாம் என்று தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம். உங்கள் கண்கள் ஒருவேளை மறைக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கண்களை திறந்து இனி இயேசுவுக்காக பிரகாசிக்கிறவர்களாக, இனி மகிமைக்குரியவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஒரு பேதுருவை எடுத்து பயன்படுத்தின பொழுது 3000 பேர்கள் 5000 பேர்கள் பெரிய எழுப்புதல் உண்டானது போல உங்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வாஞ்சையாய்
இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகிமையின் வல்லமை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உற்சாகத்தோடு ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுதலின் மகிமையை எங்கள் மேலே ஊற்றுங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் மேலே ஊற்றுங்க. இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஜனங்கள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. இயேசுவுக்கு ஒரு சாட்சிகளாய் எழும்பட்டும். உலகமெங்கிலும் சென்று எனக்கு சாட்சிகளாய் இருங்கள் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. அந்தபடி தேவ பிள்ளைகளாயிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் கூட உம்முடைய உயிர்த்தெழுதலின் மகிமையை பெற்று நாங்களும் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் வாழ மற்றவர்களையும் உயிர்ப்பிக்கிற ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாருங்க. கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசப்பா, என்னை உயிர்ப்பியும், எங்களை உயிர்ப்பியும். சத்தியத்தை கேட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாவதாக. மரித்து போன அனுபவங்கள் மாறுவதாக. விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. உலகமெங்கிலும் ஒரு சாட்சிகளாக உன் பிள்ளைகளை அபிஷேகித்து ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த சத்திய வார்த்தை கேட்கிற பார்க்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை கட்டி எழுப்புங்கப்பா. இயேசுவால் மாத்திரம்தான் மீட்பு, ரட்சிப்பு, சமாதானம், உயிர்ப்பின் மகிமையை காண முடியும் என்பதை பிள்ளைகள் விசுவாசித்து ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக. கர்த்தர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஜபங்களையும் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். செய்தியை பகிர்ந்து கொண்ட தேவதாசரி குடும்பங்களையும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இன்னும் கிருபைகளால் நிரப்புங்கப்பா. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அந்யோனி ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.